الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், நபியே உங்களை நாங்கள் இந்த ஆலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் ரஹ்மத்தாக முழு ஆலமும், ஆலம் என்று சொன்னால் மாசிவல்லாஹ், அல்லாஹ் அல்லாத அனைத்துமே ஆலம். அல்லாஹ்வை தவிர மலக்குகளாகட்டும், சொர்க்கம் நரகம் எல்லாம், பூமியில் அண்டகோள் எல்லா சராசரங்களும் அத்தனையுமே எல்லாவற்றுக்குமே ரஹ்மத்தாக கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பகிரங்கமாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதுபோலதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வை அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் ஆலத்தார்களாகிய அல்லாஹ்வுக்கு இருக்கும். ஆலத்தார்கள் சொன்னால் அல்லாஹ் அல்லாத அனைத்துமே ஆலம். அந்த எல்லா ஆழத்துக்கும் அல்லாஹ் ரப்பா இருக்கின்றான். அந்த ஆழத்தார் அத்தனை பேருக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தா இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் எல்லாருக்குமே, முழு உலகத்துக்கும் விளங்க அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத், அவங்க கருணை, இரக்கம், பரக்கத்து நிறைஞ்சவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாராவது ஒன்று கேட்டு வந்துட்டு சொன்னால் அந்த வெறுங்கையோடு போனதாக சரித்திரமே இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்தெந்த சஹாபாக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர்கள் ஓதலாகவும், திக்ர்களாகவும், ஸலவாத்துகளாகவும், துஆக்களாகவும் கொடுத்ததாக ஹதீஸ்கள், பல ஹதீஸ்கள் வந்திருக்கு. எனவே சஹாபாக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்களுக்கு ஏதாவது வருத்தம் வந்தால், கஷ்டம் வந்தால் ரசூலுல்லாஹ் தான் வருவாங்க. மழை பெய்யலையா, ரசூலுல்லாஹ் தான் வருவாங்க. யா ரசூலுல்லாஹ் மழை இல்லை, எங்களுக்கு மழைக்காக பிரார்த்தனை செய்யுங்கோ. பெருமானா ரஹ்மத், அவங்க அந்த ரஹ்மத்தை விட்டுட்டு எந்த ஒரு சஹாபாக்களும் நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்கல. அவங்க கேளு, அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உருவாக்கி வைத்தார்கள். ஆனால் அந்த சஹாபாக்கள் எங்க தெரியுமா செல்வாங்க? ரசூலுல்லாஹ்னு செல்வாங்களாம். யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மழை இல்லை, யா ரசூலுல்லாஹ் மழை பொழிவதற்காக துஆ செய்யுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிம்பரில் இருக்கின்ற பொழுது, ஜும்மா தொழுகையில மிம்பரில் இருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் மழை இல்லை, பஞ்சத்திலே என்னுடைய மிருகங்கள் சாகின்றது, என்னுடைய மரமட்டைகள் எல்லாம் அழிந்து போகிறது, யா ரசூலுல்லாஹ் தாங்கள் மழைக்காக துஆ செய்யுங்கோ. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. அப்படி மழையை தருமாறு அல்லாஹ் அந்த மிம்பர்ல கேட்டாங்க. ஜும்மாவுடைய நேரத்துல துஆ கபூலாகக்கூடிய நேரம் இருக்கு. அந்த நேரத்துல அவங்க அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபி சென்ற உடனே அவங்க துஆ கேட்டாங்களா, யா அல்லாஹ் அல்லாஹ் மகிஸ்னா, நீங்கள் மழை பொழிவாயா. நபி ஸல்லல்லாஹு. அப்ப என்ன செஞ்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி துஆ கேட்ட அந்த சஹாபி சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், நாங்க ஜும்மா தொழுது வெளியேறுகின்ற பொழுது வானம் அப்படியே இருளாய் கொண்டு வந்தது, மழை மேகம் வந்தது. வீட்டுக்கு போகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மழை துளி பெய்தது, எங்கள் மேனியிலே எல்லாம் நனைந்தது. நாங்க வீட்டுக்கு போன பின்னால் மழை அப்படியே பெஞ்சு கொண்டு இருந்தது. வெள்ளிக்கிழமை பெஞ்சது, சனிக்கிழமை பெஞ்சது, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அடுத்த வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ் ஜும்மாக்கு மிம்பரில் இருக்கின்ற பொழுது அந்த சஹாபி இல்லாட்டி வேறொரு சஹாபி சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹ் மழை அதிகமாகிவிட்டது, அந்த அதிகமாகிவிட்டதுனால எங்களுடைய கூட்டுகளும் சாகிறது, இன்னும் எங்களுடைய மிருகங்களும் சாகிறது. எப்படி? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் மாபெரும் ரஹ்மத், அவங்கள்ட்ட சொன்னார்கள், மழை பெய்ய வைத்தது, மழை பெய்ஞ்சது அவன் துஆக்காக வேண்டி. மழை பெய்ஞ்சு அதிகமாகிவிட்டது. எதுவும் அதிகமாகிவிட்டால் வருத்தம் தான், கஷ்டம் தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹவாலைனா வலா அலைனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பண்ணி, யா அல்லாஹ் இந்த சூழ்நிலை நீ பாதுகாப்பாயாக. மழை மதீனா நகரத்தின் மற்ற எல்லையெல்லாம் மழை பெய்யுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கக்கூடிய அந்த இடத்துல மழை நின்றுச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் எங்களுடைய குறைகளை நிறைவேற்றி வைங்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி வைங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், அதாவது அவங்க பள்ளியில் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் தினத்தில் காண்கின்றார்கள், அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்களாம், அபூ உமாமாவே, இந்த நேரத்தில் நான் உங்களை பள்ளியிலே காண மாட்டேனே, இன்று ஏன் வந்தீர்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்துல பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு ஊடும் பள்ளியோடு ஒட்டியோர் அறைதான். அந்த பள்ளி ரசூலுல்லாஹ் கண்டார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் கஷ்டம் அதிகமாகிவிட்டது, கடன் அதிகமாகிவிட்டது. ரஸிபத்தனி ஹுமூமுன், எனக்கு கஷ்டங்கள் அதிகமாகிவிட்டது, தூக்கங்கள் அதிகமாகிவிட்டது, துயூனுன் கடன் அதிகமாகிவிட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சஹாபி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து இதற்காக வேண்டி ஏதாவது ஒன்று தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே யாரிடத்தில் இருக்கிறார்கள்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை சுமந்த நபி, அல்லாஹ்வோட பேசக்கூடிய நபி,
நபி சொன்னார்களா ஸல்லல்லாஹு சொல்கிறார்களா, நான் உங்களுக்கு ஒன்றை கற்றுத்தரட்டுமா? அதை நீங்கள் ஓதும் காலம் எல்லாம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாய் போய்விடும். ஆம் யா ரசூலல்லாஹ் சொல்கிறார்கள். நீங்கள் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னா நஅூது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஅூது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஅூது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ நஅூது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். யா அல்லாஹ், துக்கம், துயரம், கஷ்டங்கள், கோழைத்தனம், இயலாமை என்றது, அந்த இயலாமை என்ற குணம், இதை எல்லாவற்றையும் விட்டு நீ பாதுகாத்து, கடன் அதிகமாகி விட்டுவிட்டால் மக்களுக்கு நான் அடிமையாய் போய்விடுவேன், அந்த கடனாளிக்கு நான் பயன்படுவோம். அது இல்லாமல் என்னை நீ பாதுகாப்பாயாக. அபூ உமாமாவே, இதை நீங்கள் காலை மாலை ஓதுவார்கள், அல்லாஹ் எல்லாம் பேசுகிறார். அவங்க சொல்கிறாங்க, ஹதீஸுடைய கடைசியில் சொல்கிறார்கள், நான் செஞ்சு வந்தேன் காலை மாலை எல்லாம், என்னுடைய கஷ்டம், என்னுடைய கடன் எல்லாம் அப்படியே நீங்கி போய்விட்டு. நம்பிக்கை முதலாக சொல்லிக் கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொல்லிக் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய மாளிகையில் சொல்லிக் கொடுத்தார்கள். எப்ப சொல்லிக் கொடுத்தார்கள்? தேவை என்று போன சஹாபிக்கு. தேவை என்று யார் போகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சது. தேவை இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவனுக்கு கிடைக்கவில்லை. தேவை என்று நான் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போக வேண்டும், என் கஷ்டம், நான் தக்கியா மஜ்லிஸுக்கு போக வேண்டும், என் கஷ்டத்தை நான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணம் வைத்தாங்களே, அவங்களுக்கு அது அள்ளிவாரி கொடுத்தது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பவம் சொல்லப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாப்பா அப்துல்லா, அவங்க உஹத் யுத்தத்துக்கு போவதற்காக வேண்டி ரெண்டு பேரும் சீட்டு போடுகிறார்கள். யாரு? வாப்பா மகன், நான் உஹத் யுத்தத்துக்கு போக வேண்டும். அப்ப அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அவனுடைய பேரை போட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய மகன், அவன் பேரை போட்டார்கள். யாரு போக வேண்டும்? பேர் வந்தவங்க போகணும். பேர் பார்த்தால் வாப்பாட பேர் வந்துட்டு, சின்ன மகனே நான் போறேன். உஹத் யுத்தத்துக்கு போனார்கள். உஹத் யுத்தத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். வாப்பா ஷஹீதாக்கப்பட்ட அவர்களை அங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் பெரிய ஒரு செய்தி இருக்கு, என்ன தெரியுமா? அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க பெரிய கடனாளி ஆயிட்டார். பெரிய கடனாளியா, கடனை தீர்க்க வேண்டும். எல்லா யகூதிகளும் வீட்டுக்கு வந்தார்கள். யகூதிகள் கடன் பட்டிக்க வந்து சொன்னாங்க, ஜாபிர் இடத்தில் உங்களோட வாப்பங்களுக்கு தின்னு தரணும், இவ்வளவு கடன் தர வேண்டும் என்று எல்லோரும் அப்படியே வந்து குமிச்சிட்டார்கள். பெரும் கடன் தொகையும் அவங்களால கொடுக்க இயலாது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சகோதரிமார் 6 பேர் இருக்கிறார்கள். அவங்க ஒரு ஆம்பளை மட்டும்தான். அவங்களையும் பார்க்கணும். பாப்பா வஃபாத்து, பாப்பாவுடைய ஷஹீது, அதுக்கு அவள் அங்கல கடனாளிகள். இன்னொரு தொல்லை. ரசூலுல்லாஹ் போனாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, என் பாப்பா ஷஹீத் ஆகிவிட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தெரியும் என்னுடைய வாப்பா பெரிய ஒரு கடன் தொகையை வச்சு பேட்டிக்கு. யா ரசூலுல்லாஹ், எங்களை கீக்கியது ஒரே ஒரு ஈச்சப்பழ தோட்டம் தான். அந்த ஈச்சப்பழ தோட்டத்தால் ஒரு நாளும் ஈச்சப்பழத்தை பிச்சு இந்த கடனை அடைக்கல. யா ரசூலுல்லாஹ், தாங்கள் யகூதிகளை, அந்த கடனாளிகளை கொஞ்சம் சந்திச்சு தாங்கள் பேசி எனக்கு ஒரு லேசி கட்டளை வாங்கித்தாங்க. யா ரசூலுல்லாஹ், ஒரு தவணையை வாங்கித்தாங்கன்னு கேட்டாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட சொன்னாங்க. எல்லா யகூதிகளும் வந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்களாம், இவங்களுக்கு ஈப்பது ஒரே ஒரு ஈச்சப்பழ தோட்டம், அதால் கடன் அளிக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் கடனை தள்ளி வையுங்கள், இல்லை என்றால் மன்னித்து விடுங்கள். சொன்னாங்க. 2 கொடுத்தார்கள். நீங்க ஒன்றோ மன்னிச்சு போட்டுக்கோங்க, இல்லை என்று சொன்னா நீங்க கொஞ்சம் தவணையை தள்ளி வைங்க. அவங்க சொன்னாங்களா, இல்லை, நாங்க கடனை தவணை போட மாட்டோம், நாங்க மன்னிக்க மாட்டோம், எங்க கடனைகள் போடும். எந்த அளவுக்கு யகூதிகள் முஸ்லிம்களோட அப்படி இருக்குமா? அவன் எந்த நேரத்தில் பிடிக்க முடியுமோ அந்த இடத்துல இறுக்கி பிடிப்பான். பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம் ஜாபிர் அவர்களை பார்த்து, ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களே, யாரிடத்தில் போய் சொன்னார்கள் முறையிட்ட? அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தானவங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை நம்பினார்கள், அன்பு வைத்தார்கள். எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் அவங்க தான் எங்களை தீர்த்து வைப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையில் பெருமானா சொன்னாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னாங்களா, ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களே, நீங்க ஈச்சப்பழம் பிக்கின்ற பொழுது என்னை கூப்பிடுங்கள். ஒரு தோட்டத்தில் நீங்க ஈச்சப்பழம் பிக்கின்ற பொழுது என்னை அழையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஈச்சப்பழம் பிக்க போகிறேன். ரசூலுல்லாஹ் வந்தாங்களா, வந்து அந்த ஈச்சப்பழம் எல்லாத்தையும் பிச்சு ஒரு இடத்துல வைப்பாங்க, கொஞ்சம் அப்படி அந்த இடத்துல வச்சு சொல்லாங்க. அந்த இடத்துக்கு வந்து சொல்லாங்க, அப்படி சுத்தினாங்களாம். ஓதி பெருமான சுத்தி சொன்னாங்களாம், ஜாபிர் எல்லாம் பார்த்து இந்த இடத்துல ஈச்சப்பழத்தை கொண்டு போடுவோம். அந்த மரத்தால பிக்கக்கூடிய ஈத்த மரங்களால், ஈத்தம் பழங்களால இந்த கடனை அடைக்க இயலாது. அப்படிப்பட்ட பெரிய கடன் எல்லாம் வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனாளிகளுக்கு வர சொல்லுங்கள், ஜாபிரே அவனோட கடனுக்கு ஏற்ற தொகைகளை ஏதாவது அள்ளி கொடுங்கன்னு சொன்ன போயிட்டான். கடனாளி எல்லாம் வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போனாங்களா, ஜாபிர் எல்லாம் ஒரு வாலிபர், திருமணம் முடிச்சும் இல்லை, என்ன செஞ்சாங்க? அப்படி வந்த கடனாளிகளுக்கெல்லாம் அந்த ஈச்சப்பழத்தால அள்ளி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு செய்த உதவி, அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அப்ப என்ன செஞ்சாங்க? எல்லா கடனையும் கொடுத்து அத்துணை கடன்களுமே முடிவடைந்து விட்டது.
ஜாபிர் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஒரு நாளும் இந்த தொகையால என் கடனை அடைக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டு போனார்கள் அந்த இடத்துக்கு. எல்லாம் கொடுத்து முடிஞ்சேனா, எல்லாம் கொடுத்து முடிஞ்சு பார்த்தாலும் ஈஸ்வரம் அப்படி தொகையை நீக்கும். ஜாபிர் எல்லாம் சந்தோஷமா சந்தோஷம் ஓடோடி சென்றாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கண்ணெல்லாம் முடிஞ்சு, என் பாப்பாட கண்ணெல்லாம் முடிஞ்சு யா ரசூலுல்லாஹ், ஆனால் ஈச்சப்படத்தை மிஞ்சி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டாங்களா, உமர் எல்லாம் வெட்டிக்காங்க. உமர் எல்லாம் பார்த்து கேட்டாங்களாம், உமரே ஜாபிர் சொல்வதை நீங்கள் கேட்டீர்களான்னு கேட்டாங்க. சிரிச்சு கொண்டு கேட்டாங்க. உமர் எல்லாம் சொன்னாங்களாம், நான் கேட்டேன் யா ரசூலுல்லாஹ், அது ஏன் இல்லாமல் இருக்க முடியும்? தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா? தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா யா ரசூலுல்லாஹ்? தாங்கள் போன்றமெல்லாம் விளையும், தாங்கள் கை வைக்கிறவெல்லாமே பரக்கத்தாகும், தாங்கள் கேட்டதுவா எல்லாம் கபூலாகுமே. பிற்பட்டு நபி ஜாபிர் அல்லாஹ் தஆலா சொன்னாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஞ்சிய அந்த ஈத்த பழங்களை உங்கள் சகோதரிமாருடைய வீட்டுகளுக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு ரஹ்மத்தான போதுதான் இந்த உலகத்துக்கு எங்களுக்கும் தான் எல்லோருக்கும் அவர் ரஹ்மத். எனவே அந்த கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை அதிகமாக சொல்லி நாங்கள் அவங்க சொன்ன விஷயங்கள் 5 நேர தொழுகைகளை நாங்கள் கட்டாயம் செஞ்சு கொள்ளணும். அது பொடுபோக்காக்க வேண்டாம். அது பொடுபோக்காக்கினால் அதுக்கு வேற கேள்விக்கு அல்லாஹ் இடத்துல அது எவ்வளவுதான் நாங்கள் தக்கியாக்க வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அல்லாஹ்வுடைய கடமை 5ஐயும் நாங்கள் செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் அதுக்கு பதில் செலுத்தான் ஆகும். அது பதில் செல்லாமல் யாருக்கும் நகர முடியாது. எனவேதான் அவைகள் நாங்கள் பேணிக்கொண்டு அவைகளையும் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு நாங்கள் ஆஜராகி அந்த ஸலவாத்துகள் நாங்கள் செஞ்சோம் என்றால் நிச்சயமா அல்லாஹ்வுடைய அந்த மாபெரிய கிருபையும் அவனுடைய கபூலும் எங்களுக்கு வந்து எங்களுடைய எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பார். எனவே அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிச்சு லோகத்தினுடைய பாவத்தை தங்கள் முடிவானாகவும் வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி